ஹலோ வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 7th மேத்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். இதில் நிறைய பேருக்கு டவுட் வருது, அதனால இதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு போட போகிறேன். சரி, இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர்னு என்ன, ஹோல் நம்பர்னால் நமக்கு தெரியும் 0 1 2 3 4 அப்படி போகும். நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 அப்படின்னு போகும். இன்டீஜர்னால் -0 அண்ட் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர் இதெல்லாம் சேர்ந்தது இன்டீஜர். சரி, இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது. அது ஒன்றும் இல்லை, அது என்னன்னாக்க a number of the form p by q where p and q are integers and q is not equal to 0 is called rational number. அதாவது இது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் லைக் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், p by q ஃபார்மில் இருக்கும். அதில் q என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது, எனி நம்பராக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறோம். பாருங்களேன், எக்ஸாம்பிள் 2/3. இல்லை ரேஷ்னல், இதுதான் ரேஷ்னல் நம்பர். இல்லை p என்னது 2 அண்ட் q என்னது 3. அது 3யாக இருக்குது, 0 இல்லை, அதனால இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இன் p by q த இன்டிஜர் p, இதில் p and q இருக்குல்ல. சரி, p என்ன q என்ன, p ஒன்றும் இல்லை, தட் இஸ் நியூமரேட்டர், அண்ட் q என்னது டினாமினேட்டர். எப்பயுமே டினாமினேட்டர் என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற நம்பர் நியூமரேட்டர், கீழே இருக்கிற நம்பர் டினாமினேட்டர். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப். இப்போ -18/45 ரெண்டு சம் கொடுத்துருக்கேன். முதல் சம் பாருங்கள். இந்த 18 and 45 இது ரெண்டும் எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு பார்க்கணும். HCF எடுத்து பார்த்தோன்னா பெரிய நம்பர் என்ன வருது, HCF 9ஆல் ரெண்டுமே டிவைட் ஆகும். இல்லைன்னா 2ஆல் பண்ணணும், 3ஆல் எப்படி 1 by 1 பண்ணிகிட்டே போகணும். அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு. இதுக்கு HCF எடுத்துக்கோங்க. 18 and 45 ரெண்டுத்துக்கும் HCF எடுத்தால் 9 வரும். அந்த 9ஆல் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்க என்ன வரும், 2/5. இங்கே மைனஸ் இருக்கிறதால -2/5. இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் த லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறோம். அடுத்த சம் பாருங்கள், 12/18. இந்த 12க்கும் 18க்கும் HCF என்ன வருது, 6. ஸோ இந்த 6ஆல் டிவைட் பண்ணால் 2/3. இதில் மைனஸ் எல்லாம் எதுவும் இல்லை, அதனால் 2/3 இஸ் த லோயஸ்ட் ஃபார்ம் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர். அடுத்த சம் பார்க்கலாமா, விச் இஸ் கிரேட்டர். இப்போ 3/8 அண்ட் 2/7 கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டர்? இப்போ வெறுமனே 3 and 2 இருந்ததுன்னா நமக்கு 3 தான் கிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 3/8 2/7 இதில் எது கிரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னாக்க, இந்த 3/8 இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு நம்பர் என்ன இருக்குது, இதோட டினாமினேட்டரால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 3/8 இந்த 7ஆல் பண்ணும்போது 3 7s are 21, 8 7s are 56 வந்துடும். இப்போ அதே போல் இந்த 2/7 இருக்கு இல்லையா, அந்த 2/7 இதோட டினாமினேட்டர் என்ன, 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ 2 × 8 16, 7 × 8 56 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், 21/56, 16/56 டினாமினேட்டர் சேமாக இருக்கா. இப்போ மேலே எந்த நம்பர்னு பாருங்கள். அப்போ 21 தான் பெரிய நம்பர், therefore this number is greater than 16/56. இப்போ ப்ளஸில் பார்த்தோம், இப்போ மைனஸில் பார்க்கலாம். -3/7 ஆர் -4/5. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3/7 இந்த 5ஆல் பண்ணாக்க -3 × 5 -15, 7 5s are 35. அதே போல் இந்த -4/5 இதை டினாமினேட்டர்னு 7ஆல் பண்ணாக்க 4 7s are 28, 5 7s are 35 கிடச்சிடுது. இப்போ பாருங்கள், முதல் நம்பர் என்ன, -15/35, இதில் -28/35. பாசிட்டிவ் நம்பரில் கிரேட்டர். இப்போ 3 2 இருந்தாக்கா 3 தான் கிரேட்டர் நம்பர். ஆனால் பெரிய நம்பர் தான் பெரிய நம்பர் இதில். ஆனால் மைனஸில் வரும்போது, நெகட்டிவில் வரும்போது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். பெரிய நம்பர் தான் என்னது, ஸ்மாலர் நம்பர். இதில் 15 and 28 இதில் எது சின்ன நம்பர், -15. அதனால இதுதான் கிரேட்டர். அப்போ -28 இஸ் அ கிரேட்டர் நம்பர், பட் இட் இஸ் அ ஸ்மாலர் நம்பர். therefore -15/35 இஸ் கிரேட்டர் தென் -28/35. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், லிஸ்ட் 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் -1 and 0 அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் எழுத சொல்கிறாங்க. எவ்வளோ நம்பர் எழுதணும், நம்ம 5 நம்பர்ஸ் எழுதணும். என்ன நம்பர் எழுதணும், ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுதணும். சரி, இப்போ -1 நம்ம எப்படி எழுதலாம், ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு கீழே நம்பர் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ -1/1 இது என்ன பண்ணியிருக்கோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பை 10. 1 × 10 = -10, 1 × 10 = 10. அதே போல் இந்த 0க்கு கீழே நம்பர் இல்லை, ஸோ therefore by 1. 0/1 × 10/10. 0 × 10 0, 1 × 10 10.
இப்போ நமக்கு என்ன வேணும்? ரேஷ்னல் நம்பர். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷ்னல் நம்பர்ஸ் வேணும். இப்போ 10. அப்போ என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் நம்ம. 10க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 9/10, அப்புறம் 8/10, 7/10, 6/10, 5/10, 4/10 அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 5 கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த 5 எழுதியிருக்கோம். இந்த 5 நம்பர்ஸ் எங்கே இருக்குது? -1, 9/10, 8/10, -7/10, -6/10, -5/10. லாஸ்ட் நம்பர் என்ன? 0. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த 5 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. இதில் வந்து முதல்ல -1/2. இதையும் இந்த 2/3, இந்த 3ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 × 3 = 3, 2 × 3 = 6. சரி, இப்போ இந்த 2/3 இதோட டினாமினேட்டர் என்ன? 2ஆல் பண்ணியிருக்கோம். அப்போ 2 × 2 = 4, 3 × 2 = 6. இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இது -3 இருக்கு இல்லையா? அதனால -3க்கு முன்னாடி நம்பர் என்னது? 2/6, 1/6, அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் என்ன ஒரு 0, 0, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1/6, 2/6, 3/6 அப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷ்னல் நம்பர்ஸ் நமக்கு என்னன்னாக்க -1/2 இது கொடுத்துருக்கிறது. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? -2/6, -1/6, அப்புறம் 0, 1/6, 2/6. இது லாஸ்ட் நம்பர் 2/3. ஸோ இந்த 5 நம்பர்ஸ் தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்தது பாருங்கள். Give 4 equivalent rational numbers to the given rational number. RN ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ரேஷ்னல் நம்பர்ஸ் இது. இப்போ 4/9 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய 4 நம்பர் ஈஸி. உங்களுக்கு இது முதல்ல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, 3ஆல், அப்புறம் 4ஆல், 5ஆல். எப்படி? ரெண்டுத்தையும் போத் நியூமரேட்டர் as well as டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் பண்ணணும். அப்போ 4 2s are 8, 9 2s are 18. அதே போல் இந்த 4 3s are 9 3s are 12/27, 4 4s are 16, 9 4s are 36. இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன 4 நம்பர்ஸ் வந்துருக்கு? இந்த 4/9க்கு ஈக்குவலண்ட் நம்பர்ஸ் வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணி வந்த நம்பர்ஸ் எல்லாம் 8/18, 12/27, 16/36, 20/45. இதெல்லாம் தான் நமக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ஈஸியான சம். அடுத்தது தான் நம்ம பார்க்க போது ட்ரா த நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆன் இட். நம்பர் லைன் ட்ரா பண்ணி அதில் இந்த ரேஷ்னல் நம்பர்ஸை எங்கே இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? 3/4 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் 3ல் ஸ்டார்ட் ஆயிருக்கா? கீழே என்ன நம்பர் இருக்குது? 4. அப்போ 1/4, 2/4, 3/4. அடுத்தது என்ன வரும்? 4/4. இந்த 4ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்? 1. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ரேஷ்னல் நம்பர் இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? அப்போ ரேஷ்னல் நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு 0 போட்டு 1/1, 1/4, 2/4, 3/4, 4/4, அப்புறம் 2 3 அப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து 4/4 என்னாச்சு? 1 ஆகிடுது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 3/4. அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டாட் வச்சு சர்க்கிள் பண்ணிவிட்டு 3/4 போட்டுருங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? -5/8. இந்த 5 நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. -1/8, -2/8, -3/8, -4/8, -5/8, -6/8, -7/8, -8/8. ஏன் இப்படி எழுதியிருக்கோன்னாக்க இந்த 8/8 = -1. அப்போ வந்து நம்ம நம்பர் எங்கே இருக்குது? 0லேருந்து -1க்கு நடுவில் இருக்குன்றது நமக்கு தெரியறதுக்காக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி 8 போர்ஷனாக டிவைட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? இப்போ பாருங்களேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே 0க்கு அப்புறம் என்ன வரும்? 1 2 3 4 அப்படி போகும் இல்லையா? ஸோ 1/8, -2/8, -3/8, -4/8, -5/8 அப் டு -8/8 எழுதிட்டோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்க என்ன வருது? -1. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? -5/8. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த இடத்துல டாட் பண்ணி சர்க்கிள் பண்ணி -5/8 எழுதிடுங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ அடுத்த சம் பாருங்களேன். 5/2. இந்த 5/2ஐயும் அதே போல் எழுதலாம். 1/2, 2/2, 3/2, 4/2, 5/2, 6/2. ஏன் இப்படி எழுதியிருக்கோன்னாக்க இந்த 2/2 டிவைட் பண்ணால் என்ன வருது? 1. 4/2 பண்ணால் என்ன வருது? 2. 6/2 டிவைட் பண்ணால் என்ன வருது? 3. ஸோ நம்ம 5/2 எங்கே இருக்குன்னாக்க இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் அது எங்கே இருக்குதுன்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி எழுதி கேன்சல் பண்ணியிருக்கோம் நம்ம. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு 5/2 இருக்குது. சரிங்களா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதே போல் 0 to 6/2 வரையிலும் எழுதிட்டோம். அப்போ வந்து இது 1, இது 2, 3. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? 5/2. டாட் வச்சு சர்க்கிள் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இது வரையிலும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லோரும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால்
கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.